வந்து மாநகரி கிராமம் இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? கூப்பிடு தூரம் தான் இருக்கும். கூப்பிடு தூரம்னா எவ்வளவு? அது கூப்பிடுறவங்க தொண்டைய பொறுத்தது. ஏமா, நீங்க சொன்ன அந்த கூப்பிடு தூரத்துல தண்ணி குடிக்க கிடைக்குமா? ஓ, நெல்லிக்காய் உருணில கிடைக்கும். அது எங்க இருக்கு? நம்ம மருதவீரன் கோயில் பக்கத்துல தான் இருக்கு. மருதவீரன் கோயில் எங்க இருக்கு? நம்ம நெல்லிக்காய் உருணி பக்கத்துல தான் இருக்கு. அது ரெண்டு எங்க இருக்கு? நம்ம ஊர் பக்கத்துல தான் இருக்கு. என்னம்மா நீ? என்ன நீங்க சும்மா என்னமா சினமான் மறுவிட்டே நிக்கிறீங்க? சும்மா போவீங்களா? இந்த பர்மா நீ ஒண்ணு வித்தியாசமா நினைச்சுக்காத. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். இவ்வளவு பேச்சு. கீழே கீழே. போனா போகுதுன்னு மானாமரதைக்கு வழிய சொன்னா காணாங்குருவிய தேடிட்டு நிக்கிறீங்களே, போவீங்களா? என்ன இருந்தாலும் படிச்சவைய தான். சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டு பொசுக்குன்னு போயிட்டாங்களே. என்ன எப்படி பாக்குறேன்? ஒண்ணுமில்ல, பொண்ணு தலையில வச்சிருக்கிற மல்லிகைப்பூ வாசனை சும்மா கம 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 கம. மல்லிகைப்பூவா? கனகாம்பரம்னா அது? ஆமா ஆமா, கனகாம்பரம் தான். ஏன் கனகாம்பரம்னா பிடிக்காதா? அதையும் வச்சுக்கிறவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா அழகாத்தான் இருக்கும். நான் ஒண்ணு குறை சொல்லலையே. தம்பி சுந்தரம், இந்த பொண்ணு யாருன்னா? தெரியுமே, சொரட்டி. சொரட்டியா? சும்மா 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 சொன்ன. சிலம்பவாதியா சின்னப்பனுடைய பொண்ணு, பேரு மீனாட்சி. அம்மா, இவர் யாருன்னா? தெரியுமே, தாகம். தாகமா? சும்மா சும்மா சொன்னேன். என்னது ரெண்டு பேரும் சும்மா சும்மா சொல்லிட்டு? அது வந்து வர வழியில இந்த சொரட்டிய காய போட்டிருந்தேன். இவரு வந்தாரு, ரொம்ப தாகமா இருக்குன்னு சொன்னாரு. கொஞ்சம் இலைய பறிச்சு போட்டேன், குடிச்சிட்டு போயிட்டாரு. அப்ப பார்த்தனா அதான் சொன்னேன். நல்ல பொண்ணுமானி. சுந்தரம், உங்களுக்கு என்ன வேணுமோ கூச்சப்படாம கேளுங்க. இங்க சாப்பிடறதுக்கு நல்ல ஹோட்டல் ஒண்ணும் கிடையாது. சின்னப்பு கிட்ட சொல்லி தினமும் மீனாட்சிய சமைச்சு கொண்டு வந்து போட சொல்றேன். எதுக்கு இவங்களுக்கு வீண் சிரமம்? அதுவும் சரி, அப்ப நீங்க தினமும் பட்டியா கிடங்க. அது எப்படி முடியும்? அப்ப சரின்னு சொல்லுங்க. சரி. அம்மா மீனாட்சி, உங்க வீட்டு ஸ்பெஷல் பாலாப்பத்தை பண்ணி இன்னைக்கு கொடு. சக்கரைக்கு எங்க போறதா? ரேஷன் கடை இருக்கவே இருக்கு. உன் ஃப்ரெண்டு மாருதி அனுப்பி வாங்கிக்கோ. சரி சரி. இன்னைக்கா சந்தோஷமா இருங்க. என்னது, இந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையா? உனக்கு எப்ப மாப்பிள்ளை பிடிக்கிறது, நீ எப்ப முட்டை வைக்கிறது? ஐயா, வயசுக்கு வந்து இவ்வளவு நாளாய் முட்டை வைக்க மாட்டேங்கிறியா? சுத்தி வா. டேய் லிங்கப்பா, என்னடா பண்ணிட்டு இருக்க? என் கோழி ரொம்ப நாளாவே முட்டை வைக்கல. உள்ளூர் சேவல்லாம் கொண்டாந்து பார்த்தேன், ஒண்ணும் முடியல. மகர கட்ட ராத்திரி சந்திரா ஆடுறதுக்கு மைனர்களா ரெடியா? ஜிப்பாவில இருந்து பூஜா டம்ளர் வரைக்கும் எல்லாம் தயாரா இருக்கு. ஏமாச்சான், ரொம்ப காலமா இந்த மைனர்களை நாம ஏமாத்தி பயமுறுத்திட்டு வர்றமே, எவனாவது திருப்பி கொடுத்தா என்ன பண்றது? திருப்பி கொடுக்க விடுவனா? நான் யாரு? மானகிரி சொக்க. இந்த சொக்கம் சொன்ன 5 3 9. சரி சரி சந்திரா, அந்த மைனர் பசங்களோட பண்ண வீட்டுல இருந்து பட்டணம் போய் 4 நாள் சந்தோஷமா இருக்க போறா. நீயும் கூட போயிட்டு வா. இந்த மைனர்களுக்கு 2 கிளாஸுக்கு மேல ஆயிருச்சுன்னு சொன்னா என்னையும் சேர்ந்து ஆட சொல்றானுங்க. சிச்சி, அசிங்கமா இருக்கண்டா. அதனாலதான் சொல்றேன், சந்திரா மட்டும் ஆடட்டும். மீனாட்சி, சுந்தரேஸ்வரா, முத்திரைய குத்தி விடத்திலே குத்தாதீங்க. லெட்டர் கிழிஞ்சு போயிடும். மாத்தி குத்துங்க. Start immediately. Grandson wants to see you. Selai. தாத்தா, உங்க பேரை உங்களை பார்க்க ஆசைப்படுறானா? அதனால உங்களை உடனே புறப்பட்டு வர சொல்லி உங்க மக செல்லாய் இல்ல செல்லாய்
அவ தந்தி கொடுத்திருக்கா. இந்தாங்க, உடனே புறப்பு போங்க. சரிங்க. ஷட்டாட் இட்லி புட்லி இட்லி பீஸ் நல்லதா இருக்கு. தாத்தா, உங்க பேரை உங்களுக்கு தந்தி கொடுத்திருக்காங்க. படிச்சு காட்டுறேன், கொடுங்க. சட்டாட் இட்லி புட்லி, புரிஞ்சுதுங்களா? உங்க பேரை உங்களை பார்க்கணுமா? உடனே புறப்பட்டார சொல்றாங்க. தாத்தாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா உடனே தந்தியை கொடுத்துடுறாங்க. ஆசைப்படுறவங்களை பார்க்கணும்னா அவைகளுக்கு கூட தந்தி தான் கொடுக்கணுமோ? மாருதி, ராமரையும் சீதையும் ஹனுமார் தான் சேர்த்து வச்சாங்களாமே, எங்களை நீ சேர்த்து வைக்க கூடாதா? அவங்க போறதையும் வர்றதையும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு எத்தனை நாளைக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? அவங்க வர நேரமாச்சு, வாங்க போலாம். நான் அழகா இருக்கனா? ஒருவேளை அவைகளை கூப்பிட்டு போகுதுகளோ? இருக்கும் இருக்கும், பாப்போமே. இருக்கிறது பத்தாதுன்னு இதை வேற வச்சுக்க சொல்றியா? இந்த பூவை போட்ட எடுத்துட்டு வா. மணி சத்தம் கேக்குதா? அவைகதான். நீங்க செஞ்சு விட்ட அலங்காரத்தோட அவங்க முன்னாடி போறதுக்கு எனக்கு வெட்கமா இருக்கு. பூவாசனை எங்க இருந்து வந்தாலும் அவங்களை இழுத்துக்கிட்டு வந்துரும் சொன்னாங்கல்ல. இந்த பூ எடுத்துக்கிட்டு போய் அவைகளை கூட்டிக்கிட்டு வா. என்னடா இது? ஏன் இங்க நிக்கிறீங்க? ஆமா, பூ எதுக்கு? என்ன அப்படி பார்க்காதீங்க, நான் அப்புறம் போயிடுவேன். எனக்கு வெக்கமா இருக்கும். வெக்க இருக்கட்டும். இந்த பூவை கொடுத்து இதுகளை தூது வர சொன்னியே, தினமும் நான் அந்த பூவுக்கு காத்திருக்கலாமா? அது உங்க இஷ்டம். அப்போ உனக்கு காத்துக்கிட்டு இருக்க இஷ்டம் இல்லையா? அப்படின்னு யார் சொன்னாங்க? உங்களோட தினமும் இப்படி காத்தாட சுத்திக்கிட்டு இருக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. தினமும் சுத்திக்கிட்டு இருக்கிறது என்ன பட்டணமா? பட்டிக்காடு தானே. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எங்க ஊர்ல இருக்கிற அழகு வேற எந்த ஊர்ல இருக்கு? அப்படியா? பின்ன வாங்க சுத்தி காட்டுறேன். உட்காருங்க. நீங்க போங்கடா வீட்டுக்கு. போங்கடா, போங்க போங்க. அடே அப்பா, எவ்வளவு மாங்கா! இதுக்கா 2 ரூபா கொடுக்குறேன் நீ? இது போதுமா? ரொம்ப ருசியா இருக்கு. திருட்டு மாங்க அப்படித்தான் இருக்கும். யாராவது ஓடுங்க. எங்கே போயிட்டானுங்க? அண்ணே, நாங்க திருடல அண்ணே. இன்னொன்னு நீங்களே பறிச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஆளுக்கு ஒண்ணா கடத்திட்டு போயிருவோம். ஆமாண்ணே. சீக்கிரம் வாங்க. பறிச்சுக்கிட்டு இருக்க உங்க கூட வரும்போது நான் மாட்டிக்கணும். வாங்க. சாப்பிடுவோமே. அண்ணே, மாயாண்டி அண்ணே, உங்க கொடுங்க. பிடிக்குமாடா இந்த சாப்பிட்டா? இது நிறைய சாப்பிடலாம். நம்ம மாயாண்டி அண்ணே இதே கொடுப்பாங்க. சீக்கிரம் அண்ணே. எப்படி இருக்கு?
என்னது கடிக்கவும் முடியலையே. ஐயோ அப்படி சாப்பிடக்கூடாது, இது எப்படி? இப்படி சாப்பிடணும். ஐயோ வரல. ஐயோ விடுங்க. மீனாட்சி, நொங்க விட உன் விரல் ரொம்ப இனிப்பா இருக்கு. மீனாட்சி, இல்லக்கா. மீனாட்சி, ஏன் அப்படியே குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? வந்து முள்ள எடுத்து விடக்கூடாதா? என்ன என்னாச்சு? ஐயோ, கையில ரத்தம். கையில ரத்தம் சரியா போச்சு. கையில சரியா போச்சு, உதட்டுல வருதே. மீனாட்சி, எனக்கு ஒன்ன மாதிரியே அழகான பொம்பளை பிள்ளை வேணும். எனக்கு ஆம்பளை புள்ள தான் வேணும். பொம்பளை பிள்ளை தான் வேணும். அட, எனக்கு ஆம்பளை புள்ள தான் வேணும்னா பொம்பளை பிள்ளை தான் வேணுங்கிற. சரி, அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு, ஆளை விடுங்க.